ஐந்தாவதாக நான் சொல்கிற உற்சாகமான ஒரு படம் ஜப்பான் படம் டிபார்ச்சர். அந்த டைரக்டருங்க ஐயோ, அதாவது இது வரைக்கும் மரணம் நிகழ்ந்த வீட்டை சொன்னோம். மரணம் நிகழ்ந்த அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். இப்போது நம்ம சொல்கிறோம்ல, வர்த்தக படம், கமர்ஷியல் படம், யூத்துக்கான பிடிக்கும் படம் அப்படிங்கிற அந்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை இந்த யோஜிரோ தகிதா அப்படிங்கிற இயக்குனர் பண்ணியிருப்பார். ரொம்ப அழகான விஷயம். இப்போ இருக்கிற யூத்துங்கள்லாம் போய் பார்க்கலாம். எங்கேஜாக இருக்கும். எங்கேஜ்டுன்னா உங்களை எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அந்த பணத்துக்கு தகுதியான மகிழ்ச்சியான ஒரு நிறைவான படமாக இந்த படம் அனுப்பார். முதல் ஓப்பனிங்கே இளைஞர்களுக்கான குதூகலமாக தான் இருப்பார். இப்போ ஒரு பெரிய பாப் கார்னிவல் பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ செலவு பண்ணி சங்கரில் இப்போ சீட்டு போட்டு எடுப்பார்ல ஒரு பாட்டுக்கு ஃபுல்லாக எடுப்பார். அது மாதிரி மணிரத்னம் போய் எடுப்பார்ல ஒரு பாட்டை எவ்வளோ அழகாக எடுப்பார். அது மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு இசை மேடையை காமிப்பார். அதில் ஒருத்தன் வந்து நல்லா வாசிப்பாங்க. அந்த வாசிக்கிற மாதிரி வாசிப்பான். அந்த காலத்தில் பிரிச்சு அப்படி வச்சுக்கிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வாத்தியக்கறி அது வாசிப்பான். அவ்வளோ பெரிய அந்த விழாக்கள் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. பார்த்து எல்லாம் பண்ணி வாசிக்கிறத ஒரு இசை குழு எவ்வாறாக இயங்குகிறது, இசை எவ்வாறாக செயல்படுகிறது, இசையை எவ்வாறு மக்கள் ரசிக்கிறார்கள்ன்றத மிக பிரம்மாண்டமான படமாக ஆரம்பிப்பாருங்க. இது ஒரு காட்சி மட்டும்தான் இப்படி. அப்படி பெருசாக ஆரம்பித்து முடிப்பார். எல்லோரும் கைத்தட்டி முடிப்பாங்க. முடித்து அப்படி டிசால்வ் பண்ணி காமிப்பார். சில வருடங்களில் இப்படி பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட இந்த இசை வாழ்க்கை முடிந்து விட்டது. எல்லாம் காலம் மாறி போச்சு. இப்போ யாரும் பார்க்கல, கம்பெனி ரன் பண்ண முடியல அப்படின்னு முதலாளி நல்லா வாச்சிட்டு தான் காமிச்சார்ல, அவனை வெளிப்படாமல் வாய்ச்சவன் வெளியில் போய் நிற்பான். ஐயோ நல்லா தானே போயிட்டு இருந்தது, நம்ம ஏன்டா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி நிற்கும்போது அவனுக்கு அந்த இசைத்தொழில் தர ஒன்றுமே தெரியாது. போவான். அப்போ தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான், புது கல்யாணம். போயிட்டு வாடகை வீட்டில் கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்கும்போது யோசிக்கிறான், என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு மாதிரி நிர்கதியோடு நிற்கிறான். நிற்கும்போது அவங்க மனைவி புரிஞ்சுக்கிறான், என்ன உனக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஏதாவது வேலை அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. நான் படுகிற கஷ்டம், புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, இவளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுவான், அப்படி மெதுவோடு யோசிப்பான். டக்குன்னு யோசிப்பான், என்னடா பண்ண ஒரு பேப்பர் எடுப்பான். பேப்பரில் ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, உடனே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழ் படம் மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு போவான். என்ன குவாலிஃபிகேஷன்? ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, நீ வந்தால் போதுன்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருப்போம். என்னடா டனால் தங்கவேல் படத்தில் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு வீட்டில் கட்டின சாப்பாட்டை சாப்பிட்டு திருப்பி வருவார்ல, அங்கே கடையில் விற்கிற அந்த விருது எடுத்துகிட்டு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், அது மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தோம். ஒரு குவாலிஃபிகேஷனும் வேண்டாம், ஒரு திறமையும் வேண்டாம், வயதும் பிரச்சனை இல்லை, நீ வந்தால் போதும் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு இந்த பேப்பரை வச்சுட்டு போகிறாரு. பார்க்குறவங்க நமக்கே அப்படி தான் தோணும், டேய் டுபாகரா நடக்கும்போது இந்த சீனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போவான். போனாக்கா அழகான ஆஃபீஸ், ஒரு பொண்ணு உட்காந்துருப்பான். எஸ் வாங்க அம்பா காமிப்பான். என்ன வேணும்? வேலை வேணும். அப்படியா, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொன்னால் உள்ள பாஸ் இருக்கார் அப்படின்னு சொன்ன பண்ணால் உள்ள பாஸ் வருவான். பாஸ் ஒரு ஃபோன் ஒன்று வரும். ஃபோன் வந்ததும் உடனே என்ன வேணும்? வேலை வா அப்படி. என்ன வேலைன்னு உடனே வாணுமா கூட்டும் போவான். அவன் இறங்கி ஒரு காரில் ஏறி போவான். போனாலும் தெரியும் அது ஒரு மரணம் சம்பவித்த வீடு. இவன் என்ன பண்ணுவான், மரணம் நிகழ்ந்து விட்டால், வெளிநாட்டிலலாம் எப்படின்னா மரணம் நிகழ்ந்து விட்டால் சோகமாக இருப்பதில்லை, அந்த வாழ்ந்தவன் மிக அழகாக ஒப்பனை செய்யப்பட்டு எப்படி இப்போ இருந்தாலும் அதே மாதிரி புனைந்துரைத்து அவங்கள பெட்டியில் அடக்கம் பண்ணி அனுப்புறது, டிபார்ச்சர் வழி அனுப்புவது. இதை ஒரு தொழிலாக செய்கிற ஒரு பாஸ். எங்கே மியூசிக் 1,00,000 பேர் பார்த்து வாசித்து கேட்ட அந்த ஒருத்தன் போய் நின்ன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பணம் போனவர் படம். அவன் என்ன சொல்கிறான், முதல்ல போய் அதை எடுத்து அதை தொடன்றான். என்னதுன்றான். வா அதான் வேலை. எடுத்து துடைக்கிறது, அவங்கள மேக்கப் போடுறது, அந்த ட்ரெஸ்ஸிலெல்லாம் அழகாக பண்ணி மாற்றுறது, ஒரு காஃபினில் அவங்கள உட்கார வைக்கிறது, மேக்கப் இப்படிலாம் புருவத்தெல்லாம் பண்ணி பண்ணுறது தான் இந்த வேலை. இதுதான் வேலை அப்படின்னா இவனுக்கு பிடிக்காது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு போயிட்டு போவான். இது வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கும்போது அந்த பாஸ் பணத்தை எடுத்து கொடுப்பார். நல்லா பண்ணேன், நாளைக்கு வாம்பார். இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு போனால் போய் பார்ப்பான். அவன் பார்ப்பான், அவன் மேலேயே அவனுக்கு நாட்டம் எடுக்கும்.
இந்த துர்நாற்றத்தோடு போனால் பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், நேராக போயிட்டு அங்கே ஒரு குளியல் இருக்கும், அந்த குளியலுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும், காசு கொடுத்துட்டு நல்லா குளிச்சுட்டு போவான். தயங்கி போவான், நாம் எங்கேயும் தப்பான இடத்துக்கு போகல அப்படின்ற மாதிரி போவான். போயிட்டு வந்து அந்த பொண்ணு அந்த கட்டி பிடிக்கும்போது சொல்லுவாள், என்ன ஒரு ஸ்மெல் இருக்குது அப்படி. இல்லையே, ஒன்றும் இல்லையே, என்ன ஸ்மெல்லு? பூக்கடையில் போயிட்டு வந்தேன், அந்த ஸ்மெல்லுன்னு. பூக்கடை வாசனை எனக்கு தெரியாதா, வேறு எதுவும் தப்பாக இருக்கம்மா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. நீ எந்த வேலைக்கு போயிட்டு வந்த அப்படின்னாரு. நான் ஒரு பெரிய ஆஃபீஸ் வேலையில் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு போய் தான் சொல்லுவான். ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி வேணும், கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் என்று ஒரு கதை தொடங்கும். ஒரு நம்ம ஊர்களில் ஒரு நம்ம நம்பி வந்த ஒரு பெண்ணை எப்படி வச்சுக்கணுன்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பான்ல, அது மாதிரி ஒரு கதையில் ஆரம்பித்து பிடிக்காத ஒரு வேலை, ஆனால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் போய் 2வது இடத்துக்கு போவான். ஃபோன் பண்ணால் வரும், 3வது மாடியில் போவாங்க, அங்கே இறந்து 1 வாரம் கழித்து அழுகிய உடல் கொமட்டிக்கிட்டு வரும் அவனுக்கு. இன்னும் நோ பண்ணி பார்ப்பான், முடியாது அப்படிம்பான். அவன் போவான், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மரணம் சம்பவித்த வீடுகளில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது, இதை எப்படியெல்லாம் அவர்கள் கையாண்டார்கள், அதில் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு மனைவி போயிடுவான். ஒரு பீரியடில் தெரிஞ்சிடும். இந்த 2 மரணத்துக்கு அப்புறம் 3வது வந்து டெமோ ஒன்று பண்ணுவார். சரியான காமெடி அது. எனக்குமே மகளிர் மட்டும் இல்லை, நாகேஷை இந்த பணமாக நடித்தார்ல, அது மாதிரி ஒரு காமெடி அந்த ஹீரோக்கு பண்ணுவார். அந்த பாஸ் என்ன பண்ணுவார், முதல்ல எல்லாத்தையும் கைட்டு ஜட்டியெல்லாம் கைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணமாக படுக்க வச்சுடுவார். பணமாக படுக்க வச்சு, ஒருவன் இறந்தால் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த பையனை வச்சு பணமாக நடிக்க வச்சு எல்லாம் மேக்கப் பண்ணி இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டெமோ எடுத்துடுவார். இவன் சும்மா தானே எடுக்கிறான்னு விட்டு போயிடுவான். இந்த டெமோ அவர் வந்து டிவியில் போட்டு விட்டுருவார். எல்லார் வீடுகள்லேயும் இவன் பணமாக நடித்தது வந்திருக்கும். இவன் வந்து நமக்கு வீட்டில் வேலை சொல்லலைன்னு சொல்லிட்டு போய் நிற்பான். எங்கே போய்ட்டு வரேன்னு, ஆஃபீஸான்னு. என்ன ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணமாக நடித்தது காமிப்பா. விறுவிறுத்து போயிடும். சொல்லுவான், இது ஒரு பொழப்பா, இனிமேலும் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு பொட்டியை கட்டிக்கிட்டு அவங்க அம்மா விட்டு போயிடுவான். இவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவன் ஆழ்ந்து சங்கடப்பட்டு உக்காந்துட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு, நாம் முன்னாடி வயலின் அந்த வாட்சான வாத்தியம் அதை எடுத்து பார்த்துட்டு, நான் இதுக்கு தாண்டா வாழ்ந்தேன், நீ என்னடா இன்னொன்று கொண்டாந்து விட்டுட்ட என்று வேதனையோடு அதை எடுத்துட்டு வாசிக்க போகலான்னு போப்பான். ஒரு ஃபோன் வரும், திருப்பி ஓடுவான். அங்கே போனாக்கா அது ஒரு மரணம். யாரா மரணம்னா, ஒரு ஃப்ரெண்டை சொன்னான்ல, இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டியாடா அப்படி அந்த வீட்டில் ஒரு மரணம். போவான். அங்கே அது தொடக்கூட மாட்டாங்க. போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு போனால் ஒரு பெரிய அதிர்ச்சி. இவனை பண்ண பாஸ் என்ன பண்ண, நீயே எல்லாம் பண்ணும்பார். ஒரு அப்கிரேட். முதல்ல சாதாரணமாக வந்த உனக்கு நானே அந்த வேலையை தரேன் அப்படி மாதிரி பண்ணுவார். போவான். போயிட்டு அந்த உடம்பு அப்படி தடவான். ஏன்னா ஏற்கனவே இருந்த அந்த உடையை கட்டிட்டு புதுசாக மாற்றணும். தடவி பார்க்கும்போது ஏதோ ஒரு தட்டுப்பட்டு வருவான். என்ன நீங்கள் பெண்ணுன்னு சொல்கிறீங்க, இது ஆணாக இருக்கிறதே அப்படின்னா அது வந்து வேற ஒரு பாலினமாக இருக்கும். இது வீட்டுக்கு தெரியாமல் சொல்லி முடிச்சதுமே பாஸ் வந்து சொல்லுவான், அங்கே சொல்லுவான், எல்லாம் அதிர்ச்சி ஆவாங்க. அப்போ வேற ஒருத்தனை தான் நம்ம இப்படி நினச்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்வாங்க. அதை மறைச்சிட்டு அழகாக பண்ணிவிட்டு திருப்பி போகும்போது இதெல்லாம் ஒரு தொழிலான்னு சொன்னான் பாருங்கள். அந்த நண்பன் கட்டி பிடிச்சி அப்படி சொல்லுவான், என் குடும்ப கொலவளக்கடா, நீ என் மானத்தை காப்பாற்றின, நீ என்னவோ சொன்ன, நீ பண்ணது பெரிய ஒரு வேலைடா, என் குலத்தையே கௌரவத்தையே நீ காப்பாற்றின என்று அவன் கட்டி பிடித்து விட்டு பணம் கொடுப்பான். பணம் வேணாம், நான் போகிறேன்னு சொல்லுவான். அப்போ தான் அவனுக்கு தெரியும், நாம் எல்லா மரணித்த வீடுகளிலும் நாம் மகிழ்ச்சியோடு வழி அனுப்புகிற ஒரு வேலை செய்வோம் அப்படின்ற இடத்துக்கு வருவான். அந்த வேலையை அவன் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு செய்வான். கொமட்டிட்டு இருந்ததெல்லாம் கொமட்டாது, சரியாக இருப்பான். அப்போ ஒரு பாஸ் வந்து ஒரு காட்சி காமிச்சிருப்பார். இவன் மெதுவாக செய்கிற தொழிலில் நம்பிக்கையோடு இருக்கிறான் காமிக்கிறதுக்காக நைட்டு எங்கேயும் போவாதுன்னு சொல்லி உட்கார வைப்பார். பாஸ் கூப்பிடுவார், வாப்பா அப்படின்னு மாதிரி தண்ணி வாங்கி கொடுப்பாரு. எல்லாம் பண்ணி முடிச்சதும் ஓரமாக வச்சிட்டு இருந்த இவன் வாச்சா பாருங்க, அதே மாதிரி வாத்தியக்கிரே அந்த பாஸ் வச்சுருந்துருப்பார். நானும் இப்படி தாண்டா ஆரம்பித்தேன், வாழ்க்கை இங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதை எட்டு வந்து கொடுத்து வாசிப்பார். அவன் எடுத்துகிட்டு ஒரு காதலை பார்த்துட்டு இதைத்தானா நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதை எடுத்து அந்த வாசிக்கிறத அந்த அற்புதத்தை டைரக்டர் படம் பிடிச்சி காமிப்பார். வாட் எ லவ்வபிள் சீனுங்க அது. நீங்கள் பாருங்கள், எடுத்து அவன் வாசித்து வந்து அது பாஸ் அதை பார்த்துட்டு அவனுக்கு நல்ல கறியிலாட்டு போடுவார். சாப்பிட்றான், வாழ்கிறத வாழ்ந்துடுவோம், என்ன இதுன்னு யோசிக்காத, வாழ்க்கை வாழ்வதற்கு தான், மரணம் வீட்டு வாழ்க்கை கூட நாம தானே மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறோம், நீ ஏன்டா சங்கடப்படுறன்ற மாதிரி அந்த இரவில்
அந்த விட்டு போன இசையோடு தான் நிகழ்காலில் வாழ்கிற அந்த மரணத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிற வாழ்க்கையோட எவ்வளோ அற்புதமாக நகர்கிறது அப்படின்னு அது காமிச்சு முடிச்சிருப்பார். முடிச்சு போனால் வீட்டுக்கு போவான். ஓடிப்போன மனைவி சமையல் கட்டில் கிளங்னு வேலை செஞ்சுருப்பாள். மெதுவாக உள்ளே போவான். உள்ளே போன சொல்லுவாள், வயிற்றை தொட்டு பார்த்துட்டு, நான் அம்மாவாயிருக்கேன், நீ அப்பாவாயிருக்கேன்மா. அப்படியே கட்டி பிடிக்கலான்னு போவான். அவள் கட்டி பிடிச்சிக்குவான். என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சமைச்சு போடுவான். சமைச்சு போட்டு அடுத்த காட்சியில் அவன் காமிப்பான். ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்தாக்கா உடனே போகலான்னா தயங்குவான். ஏன்னா அவங்க அப்பாவோட தான் இப்படி வாழ்க்கை நிர்மூலமாச்சு. ஏன்னா அவர் குடும்பத்தை நடத்தாதவர், எந்த வேலையும் செய்யாதவர். இப்போது ஒரு மீன் மார்க்கெட்டில் உக்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் இறந்து விட்டார் என்கிற செய்தி ஃபோன் வருது. ஃபோன் வந்த ஒரு பாடு இவன் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற நினைக்கிறான். அவன் மனைவி சொல்கிறா, வான்ற. தன்னுடைய தந்தைக்கே ஏதோ ஒரு ஊரில் செத்துருக்காரு, அவருக்கு செய்கிறதுக்காக போகிறான். இதை கேள்விப்பட்ட பாஸ் என்ன பண்ணார், காரை கொடுப்பாரு, காஃபின் கொடுப்பாரு. அந்த 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 இறந்து போனால் அந்த பெட்டி இருக்குல்ல, பெட்டி பெரிய பணம், அதையும் கொடுப்பாரு, போடா அப்படின்னு. அதை கொடுத்து விட்டுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. போய் காமிச்சா அந்த ஊரில் அவங்க அப்பாவை அங்கே இருக்கிறவங்க இதே மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அந்த பணத்தை இப்படி தட்டுறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறதுன்னு ஒரு அவமானகரமான ஒரு தொழில் பண்ணும்போது ஒரு கோபம் தரும். நகரங்க அப்படிமா. தான் பெற்ற தந்தைக்கே அவன் அழகாக அந்த பணிவிடை செய்வா. இயக்குனர் என்ன பண்ணிடுவான் பாருங்க, இப்பெல்லாம் இந்த வேலை செய்கிறானேன்னு சொன்ன அந்த பெண், அந்த மனைவி ஓரமாக நின்று தன் கணவனை அவ்வளவு பெருமையாக பார்ப்பான். பார்த்துட்டு எல்லாம் அடக்கம் பண்ணி இவங்களே கொண்டு போய் அது இறக்கி வச்சு ஒரு படு அந்த கணவனை கட்டி பிடிச்சிக்குவா. நீ பிறந்தனுடைய அர்த்தத்தை நீ அடைஞ்சிட்ட, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீ பண்ணுற, இனிமேல் இதை நான் குறையே சொல்ல மாட்டேன் என்று சொல்லும் விதமாக அந்த படத்தை முடிச்சிருப்பார். மீண்டும் மனைவியும் அந்த தொழிலோடு சேர்ந்து இயங்குகிறாள் அப்படின்னு சொல்லுவார். மரணம் நகர்கிற வீட்டில் ஆனந்தத்தை தருகிற இந்த தொழிலை அவன் இசையில் ஆரம்பித்தவன் இசையோடு செய்கிறான் அப்படின்னு முடிச்சிருப்பார். வெரி ஃபேண்டாஸ்டிக் கிளாசிக் ஃபிலிம்ங்க. ஜப்பான்காரன் என்னென்னவோ பண்ணுறான், குண்டு போடுறான், ஹீரோ ராசாயம்லாம் அழிக்கிறான். ஆனால் இந்த மனித உணர்வுகளை மிக சிறப்பாக பண்ணிருமா. நீங்கள் பாருங்கள், இப்போ பார்த்தாலும் இப்போ தான் படம் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த படம் ஒரு உலகத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய நவீன படம். இந்த படத்தில் இயக்குனர் கதையை சொல்கிற உத்தில் ஒரு பிரமாதமான ஒரு வேலை பண்ணியிருப்பார். ஆரம்பத்துலேருந்து அப்பாவெல்லாம் காமிச்சிட்டு இருப்பார். ஒரு வேலை செய்யும்போது கடைசியாக ஒரு சாகரவர் யாருன்னா அவங்க அப்பா அப்படி தான் காமிக்க போகிறாங்க. ஆனால் இந்த பையன் கடைசியில் போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்கலான்னும் போது ஒன்று கையெல்லாம் இப்படி வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றாக சேர்த்து வச்சு துடைப்பான் இல்லையா, அப்போ துடைக்கும்போது கையை எடுக்க முடியாமல் தவிப்பான். இன்னும் உள்ளே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுப்பான். ஒரு கூழாங்கல் காமிப்பான். ஒரு கூழாங்கல் காமிச்சதும் ஒரு இன்டர்கட்டில் போவான். சின்ன வயசாக இருக்கும்போது அப்பாவும் இவனும் எவ்வளோ அழகாக நடந்து போய்கிட்டு அந்த தண்ணியிலலாம் விளையாடிட்டு கூழாங்கல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டில் அழகு வச்சு வைப்பாங்க. அப்படி இந்த பையனுக்காக சேர்த்து ஒரு கூழாங்கல் கொடுப்பாரு. வாழ்க்கையில் அவர் பிரிஞ்சு போயிட்டார், புருஷன் அம்மாவை இறந்தாச்சு, தனி ஒரு பொண்டாட்டிலாம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் கூட இவனுக்குன்னே தான் ஒரு கூழாங்கல் எடுத்து வச்சுருப்பார்ல, அதை கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் போய்ட்டு திருப்பி வருவார். மறுபடியும் கையில் எடுப்பான் அந்த கூழாங்கல் காமிச்சு, இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கை துவங்கியது, ஆனால் இவன் கொடுக்கறதுக்காக தான் ஒரு கல்லை கடைசி வரைக்கும் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி முடித்து படத்தை காமிப்பார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பா கிட்ட அந்த கூழாங்கல் எடுத்துகிட்டு அந்த மனைவியோடு போவோம் பாருங்கள். என்ன தான் சொல்லுங்கள், இயற்கையில் சின்ன அந்த சின்னங்கள் இருக்குது பாருங்கள், நம்ம வாழ்க்கையோட ஒரு கதாபாத்திரமாகவே திகழ்கிறது. அது ஒரு அன்பின் குறியீடு அப்படின்னு அந்த ஜப்பான் இயக்குனர் காண்பிச்சது ஏதோ நம்மூர் படத்தில் சொல்கிற டைரக்டர் மாதிரி தெரிஞ்சது. குறியீடுகள் மிக அற்புதமானது இந்த படத்தில். Vaanam, your digital content channel.